இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படிங்கிற அந்த புக், அதை முதல்ல நான் படிக்கும்போது ஒரு 18 வயசில் நான் படித்தேன். அந்த சாப்டர்ஸ் ஒவ்வொரு சாப்டரும் முடிச்சுட்டு நான் வெளியே போகும்போது ஐ ஃபெல்ட் ஐ எம் தி ஹாப்பியஸ்ட் பர்சன் ஆன் தி எர்த். அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு பிளிஸ்ஸை வந்து அது கிரியேட் பண்ணிச்சு. ஒரு புக்கு இவ்வளோ நம்மளை சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து, இதை படித்த அத்தனை பேருக்கும் அந்த ஒரு உணர்வு வந்திருக்கு. நீங்கள் ஆப்பிளோட ஸ்டீவ் ஜாப்ஸ்லேருந்து எடுத்து நம்ம ரஜினி சார் வரைக்குமே எல்லாருமே அதை பற்றி இப்போ இந்த புக் எனக்கு அப்படி அது பண்ணிச்சு இது பண்ணிச்சுன்னு சொல்லி ரொம்ப ஸ்லாகிச்சு அதை பற்றி பேசுகிறாங்க. அப்படி என்ன அந்த புக்கில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு லேமேனுக்கு இருக்கும் இல்லையா? நான் வந்து ஆனந்தா சங்க பப்ளிகேஷன் தான் முதல்ல வாங்கி படித்தேன். ஓகே. அதில் பின்னாடி போட்டிருக்கோம், வாட் யூ ஹோல்ட் இன் யுவர் ஹேண்ட் இஸ் நாட் அன் ஆர்டினரி புக், இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர் அப்படின்னு. அதை நான் உணர்ந்தேன். அது அவ்வளோ வேல்யூபிளான ஒரு புக்காக இருக்குது. எதனால் இந்த புக் இவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? சத்தியத்தினால. அங்கே வாழ்ந்த மனிதரும் அவர் யாரெல்லாம் ரெஃபர் பண்ணுறாரோ அந்த பெரிய மகான்களும் சத்தியத்தினுடைய சின்னங்களாக இருக்கிறாங்க. எது வந்து ஒரு ஆளை உருமாற்றும் அப்படின்னா சத்தியம் மட்டும்தான் உருமாற்றும். இன்னைக்கு கேட்டு ஒரு 10 வருஷம் கழித்து உருமாத்துற அந்த சூழல் வந்து சத்தியத்துக்கு இருக்காது. கேட்ட மாத்திரத்தில் உங்களை அப்ரூவ் பண்ணிடணும். கேட்ட மாத்திரத்தில் உங்களுடைய பழைய ஐடியாஸ், உங்கள் பழைய பர்சனாலிட்டி எல்லாத்து மேலேயும் ஒரு சம்மட்டி அடி இறங்கணும். அது சத்தியத்தினுடைய வலிமை. அது அந்த சத்தியத்தினுடைய வலிமை முதல் பக்கத்திலிருந்து இறுதி பக்கம் வரைக்கும் நிறைஞ்சிருக்கு.